ஸ்ரீ வெயில் வந்த விநாயகரின் அருளாலும் 11 சித்தர்களின் துணையாலும் ஸ்ரீ அரியநாச்சி ஜோதிட சிரவண யூடியூப் சேனல் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் ஆகச் சிறந்த யோசனைகள் எல்லாம் பயனற்றவைதான். நீங்கள் செயல்படாத வரை உங்களின் செயலை உடனே துவங்குங்கள். உங்களின் பொன்னான நேரம் இது. நேயர்களே, இன்றைய காணொளியில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆடி மாதம் சிறப்புகள் என்னென்ன என்பதின் தொடர்ச்சி. ஆடி மாதம் விவசாயம் செய்ய ஏன் உகந்த மாதம் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆடி மாதம் விவசாயம் செய்வதற்கு ஏன் உகந்த மாதம்? முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? காலபுருஷ தத்துவத்துல 4ஆம் இடமான கடகராசி விவசாயத்திற்கான பாவமாகும். இந்த கடகராசியில ஆடி மாசம் சூரியனானவர் சஞ்சாரிக்க தொடங்குவார். சூரியனானவர் ஆத்மகாரகர். சந்திரனின் கடகராசி சந்திரனானவர் சரீரக்காரகர். உயிரானது உடலுக்குள் புகுந்து உயிர் பிறப்பதை போல் விதைக்குள் உயிர் புகுந்து வெளிச்சமாகும். இந்த ஆடி மாதம் விவசாயம் செய்ய உகந்த மாதம். சந்திரனானவர் நிலத்துக்கு, நீருக்கு, விதை தானியங்களுக்கு காரணமாகிறார். நிலத்தை விதைக்கிற விதையானது நீரை உறிஞ்சி சூரிய ஒளியின் சக்தியை பெற்று உயிர் பிறப்பது போல் விருச்சமடையுது. அதனாலதான் இந்த ஆடி மாசம் ரொம்ப விவசாயத்திற்கு சிறப்பான மாசம்னு சொல்றாங்க. இந்த கடகராசியில இருக்கிற 3 நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த புனர்பூசத்தை குரு பகவான் ஆளுமை செய்கிறாரு. புனர்பூசமானது பயிர்களின் வளர்ச்சிக்கும் செம்மைக்கும் காரணமாகிறது. சனி பகவானின் இந்த பூசம் நட்சத்திரம் கடின உழைப்புக்கு காரணமாகிறது. அது மட்டும் இல்லாம சனி பகவானின் ஆளுமை கொண்ட இந்த பூசம் நட்சத்திரம், பூசம் என்றால் வளம் தரும் ஒளி என்று பொருள்படும். சனி பகவான் நிலத்தின் வளமையை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சனி பகவான் காரணமாகிறார். புதன் ஆயில்ய நட்சத்திரத்தின் ஆளுமை கொண்டவர் புதன். புதன் என்றால் புதுமை. புதன் புத்திக்காரகர், வித்தைக்காரகர் என்றும் சொல்லுவாங்க. அப்போ புதிதாக விவசாயம் பயிர்கள் விளைச்சல் செய்யறதுக்கு எந்த விஷயங்களை எந்த நேரத்துல தகுந்த மாதிரி செய்யலாம்ங்கிற புத்தியை கொண்டு செயல்படுறதுக்கு புதன் காரணமாகிறார். இதனாலதான் ஆடி மாசம் ரொம்ப சிறப்பாகவும், ஆடி மாசம் விவசாயங்கள் வளர்ச்சியா வளர்றதுக்கும் காரணமாக இருக்கு. விளையும் பயிர் செம்மையாகவும் செழிப்பாகவும், விவசாயிகளின் கடின உழைப்பையும் மண் வளத்தையும் புதுமையின் காரணமா புத்தி கூர்மையோடு விவசாயம் செய்வதற்கான புது விஷயங்களையும் தர வல்லமை கொண்டவர்களாக இருக்கிறதுனாலையும் இந்த ஆடி மாதம் விவசாயம் செய்வதற்கு உகந்த மாதமாக இருக்கு. இதனாலதான் நமது முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொன்னாங்க. ஆடி மாதம் விவசாயம் செய்வதற்கு உகந்த மாதம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி விவசாயம் செய்வதற்கு ஜோதிடம் முறைகளையும் அணுகி விதை விதைப்பதற்கும் விதைத்த விதை பயிராகி அறுவடை செய்வதற்கும் நல்ல நாட்களையும் நேரங்களையும் பார்த்து நமது முன்னோர்கள் செயல்பட்டார்கள். இதனாலதான் ஆடி மாதம் விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த மாதம்னு எல்லாரும் சொல்றோம். சரி நேயர்களே, அடுத்த ஒரு காணொளியில் மீண்டும் பார்ப்போம்.
வணக்கம். வாழ்க வளமுடன்.